ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இங்கே கூப்பிட்டேன், ஒரு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் நான் காமிக்கிறேன் இன்னைக்கு. இப்போ யார்கிட்ட பாருங்க, ஃப்ரண்ட் விண்டோ இருக்கு, கார்னியா நம்ம சொல்றது, அங்கே டேமேஜ் இருக்கு, யாருக்கு அடிபடினது, கட் ஆயிடுச்சு, ஸ்கார் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், நம்ம நார்மலி சப்போஸ் யார்கிட்ட அடிபட்டுச்சு, ஸ்கார் இருக்கு, கண் மாற்றணும். அதே நம்ம இங்கிலீஷில் சொல்றது டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன். திஸ் இஸ் த மெயின் ப்ராப்ளம். யார்கிட்ட ஒபாசிட்டி இருக்கு, ஒயிட் ஸ்கார் இருக்கு, யார் எனிபடி has got a cut injury, any such problem where astigmatism is very high, again நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். யார்கிட்ட ஒரு conical cornea இருக்கு, many patients have got front window conical மாதிரி இருக்கு, cornea இருக்கு, இப்படி மாதிரி இருக்கு. இதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, கண் மாற்றணும் இன் சீரியஸ் கேசஸ். இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குங்க, we have brought out a technique, நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது பின்ஹோல் சர்ஜரி. இதில் என்ன பண்றது, நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டை அவாய்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் நம்ம யார் கேட்ட கண் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது, நம்ம யார் சத்த போகிறத கண் எடுத்துட்டு பேஷண்ட் கண்ணில் போடணும். கரெக்ட்? when you do that ரிஜெக்ஷன் வரலாம், லைக் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல ரிஜெக்ஷன் வரலாம், அப்படி நம்ம கண்ணில் ரிஜெக்ஷன் வரலாம். இப்போ ரொம்ப தையல் இருக்கு இதில். we have about let's say 16 or so many sutures for transplant போடணும். அதெல்லாம் போட்டு again ப்ராப்ளம் வரலாம். so there are a lot of complications வரலாம் because of transplant. but some cases what we have now done is we have made a pinhole surgery. This will replace transplant in many cases, not in all cases, but many cases le நம்ம transplant வானா நம்ம pinhole surgery பண்ணலாம். இதில் அட்வான்டேஜ் என்ன இருக்கு, pinhole surgery யார் சத்த போகிற கண்ணு வானா, பேஷண்ட் சேம் ஐ நம்ம கண்ணு ஒரு pinhole மாதிரி பண்ணுறது. when you make the eye like a pinhole, இப்போ நீங்க எல்லா பேர்கிட்ட கேமரா இருக்கு, கரெக்ட்? அங்கே டாப் கேமராஸ் டிவிஸ் ஆர் தேர். ஆல் ஆஃப் நீங்க பாருங்க, டயஃப்ரம் இருக்கு. ஒரு டயஃப்ரம்ல என்ன இருக்கு, சப்போஸ் லைட் ஜாஸ்தி இருக்கு, நம்ம லைட் டயஃப்ரம் கம்மி பண்றது. சப்போஸ் டார்க் இருக்கு, நீங்க டயஃப்ரம் ஓப்பன் ஆகிறது. அப்படி நம்ம கண்ணில் இந்த ப்ரௌன் ஸ்ட்ரக்சர் நீங்க தெரியுதல்ல, அது டயஃப்ரம் இருக்கு, அது நம்ம சொல்றது ஐரிஸ். இப்போ நம்ம என்ன பண்றது, பின்ஹோல்ல we are making this diaphragm small. இப்போ think, suppose I make the thing small, rays of light உள்ள போனா கண்ணு உள்ள சைடுல போக மாட்டோம், உள்ள only the central rays of light will go in. central rays of light உள்ள போறது, patient sees immediately without transplant. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், then you will understand it better. இப்போ நீங்க பாருங்க, இங்க இந்த போட்டோகிராஃப் நீங்க பார்க்கலாம், ஃபுல் கண்ல கட் இருக்குங்க, வெள்ளை தெரியுதா, அல்லா பேர் eye has been cut by knife injury, something has happened. இப்போ பேஷண்ட் ஒண்ணுமே தெரியல. நம்ம என்ன பண்ணது, see this is the diaphragm, the brown structure தெரியுதா, பெரிய இருக்கு, சின்ன பண்ணிட்டேன், small opening பண்ணிட்டு immediately patient ஒண்ணுமே தெரியல, because of this pinhole he is able to see clearly. so நம்ம ஐடியா என்ன இருக்கு, இந்த pinhole surgeryல என்ன இருக்கு, how are we doing this, இதில் ஐரிஸ் பின்னாலே ஒரு தையல் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. this is inside the eye, உள்ள இருக்கு, கண் உள்ள இருக்கு, வெளியில இருக்க மாட்டேன். it is for life. ஒரு வாட்டி அங்கே தையல் போட்டுட்டேன், patient will be comfortable for life till the end of life patientல இருக்கு. இதை அப்சர்வ் ஆக மாட்டேன், பர்மனன்ட்லி அங்கே இருக்கு, எடுக்கணும் இல்லை. this is the advantage of pinhole surgery. now I will talk to about Mr. Mani. Mr. Mani patient நம்ம கிட்ட இங்க இருக்கு. Sir, just stand up, you can sit there, but yes. Please sit down, sir, please, sir. Sorry, sir. No, please sit down, sir. So, correct, sir. Sir, Mr. Mani was playing badminton. இப்போ பேட்மிண்டன்ல விளையாடுனது, it has hit the eye and the full eye got cut from one end to the other. இப்போ என்ன ஆயிடுச்சு, சப்போஸ் யார்கிட்ட எப்படி கட் ஆகுது, மிஸ்டர் மணி இங்கே தான் இருக்கு ஐயா கிட்ட, நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் தையல் போடணும், அப்புறம் வெயிட் பண்ணோம் 3 மாதம், அப்புறம் யார்கிட்ட பொறை இருக்கு அதெல்லாம் கரெக்ட் பண்ணோம், அகைன் நம்ம வெயிட் பண்ணோம், தென் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம், அகைன் 6 months. திஸ் ஹோல் ப்ராசஸ் வில் டேக் 1 year.
and then at the end of it also, please understand, yaar transplant பண்றது அதில் complication வரலாம். All transplants because I'm taking somebody else's eye, putting it in place, rejections can happen. Okay. Now what we did with Mr. Mani is, we did this pinhole surgery. So at the same time, நம்ம suturing எல்லாம் பண்ணிட்டு நம்ம full பொறை எடுத்துட்டு உள்ள ஒரு lens போட்டுட்டேன். But most important, நம்ம இதை கண் ஒரு pinhole மாதிரி பண்ணிட்டேன். Once it becomes pinhole, he will see immediately, and with time he is seeing more and more. One more point I want to tell you all is, in pinhole surgery நம்ம பண்றதுனா, இப்போ யாருக்கு distance தெரியுது, but even கிட்டே வருவேன் without glasses. He will see distance and near without glasses. Understand? So suppose யார்கிட்ட pinhole surgery பண்றது big advantage இருக்குது. இப்போ நான் ஒரு 14-year-old boy பார்த்தேன், severe cut, யூபில இருந்து வந்து 14-year-old boy. Suppose நம்ம ஆபரேஷன் பண்ணிட்டு கண்ணாடி கொடுக்கற பாவக்கு, then problem காருது, in school when he goes for reading he has to wear glasses. அசிங்கமா இருக்கு, because poor boy, other children will make fun, no? ஏன் படிக்கணும் நீங்க கண்ணாடி போடுறது? நம்ம நார்மலி கண்ணாடி 40 years plusல போடுறேன். இத பையனுக்கு நம்ம pinhole surgery பண்ணேன். Because of this pinhole pupil surgery, he is seeing distance and near without glasses. So what I want to tell you is, in a nutshell, again I am repeating, this is the latest technique in the world, first time which we have done. Okay? நம்ம என்ன இருக்குது, pinhole surgery instead of doing eye transplantation or corneal transplantation. So யார்கிட்ட severe cut இருக்கு, கண் கட் ஆயிருக்கு, opacities இருக்கு, keratoconus நம்ம சொல்ற conical cornea இருக்கு, இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கு we can avoid eye transplantation and do pinhole surgery. But remember one thing, suppose யார்கிட்ட opacity central இருக்கு full, அவனுக்கு நம்ம transplant தான் பண்ணணும், because I need light to go inside. இப்போ பாரு, இது centered இல்ல, light goes through the hole. நீங்க picture பார்க்கலாம், light உள்ள போறது through the side hole. But suppose some cases are very very bad, அதில் நம்ம transplant பண்ணோம், no doubt about it. But many cases we can avoid it. ஏன் நம்ம இது பெரிய press conference சொல்ல கூப்பிட்டேன் நான், because this is first time in the world நம்ம இதை பண்றது where we are doing pinhole surgery instead of eye transplantation. And we personally called Mr. Mani. Sir, எப்படி அடிபட்டுச்சு சார் சொல்ல கொஞ்சம். Sir, Tuesday morning 7:30 I will reach the ground actually. First game முடிஞ்சது, second game play பண்ணிட்டு இருக்கோம் ஷட்டில். நான் ஃப்ரண்ட், another person பேக் சைடு. டபுள்ஸ். ஆக்சுவலாக அவர் என்ன ஆயிடுச்சு, நான் ஃப்ரண்ட் பால் வரப்போ ஐ சி த பால் அண்டு அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அவர் ஒரு 3-4-5 ஃபீட்லேருந்து வெரி ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பால் அடிச்சுட்டு இப்படி அடித்தார், இந்த ஆங்கிள். அந்த ஆங்கிள் அடித்த உடனே அந்த பால் அப்படியே பால் அடிச்சுட்டு அந்த நான் பெக்ஸ் போட்டிருப்பேன், விளையாடுறதுக்கு தனி பெக்ஸு, அந்த பெக்ஸ் ஒடிஞ்சு தூள் போயிடுச்சு. தூள் போனோடனே வித்தின் செகண்டு டார்க் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ண, கண்ணை திறந்து பார்த்தா ஒரு புகை மண்டலமாக இருக்குது, எதுவுமே தெரியல, அவ்வளோதான். உடனே சன்னுக்கு கால் பண்ணி தாம்பரம் அகர்வால் போனோம், இமிடியேட்டாக இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து சார் கேர் பண்ணி. Thank you sir. So understand now, one more problem I tell you, in this sport injury நம்ம சொல்ற எக்ஸாம்பிள்ல squash, very fast game. squashல என்ன இருக்கு, opponent same courtல இருக்கு, அடிப்படலாம். So there are many cases like this. This is okay. Knife injury இருக்கு, knifeல யார் கட் பண்ணுது, சண்டை போட்டுச்சு, சண்டை இதில் ப்ராப்ளம் வரலாம். But more important is, some people are born problems, means conical cornea. யார்கிட்ட corneaல அப்படி இருக்கு conical மாதிரி, या corneal opacity இருக்கு, scarring இருக்கு, இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கரெக்ட் பண்ணலாம் through this pinhole surgery. Okay? Please be comfortable, please. Don't. So, will you tell in Tamil something points? Yeah, it's okay. ஸோ கருவிழியில் வந்து தழும்பு இருக்கிறப்போ அந்த தழும்புக்கு வந்து அதனால என்ன ஆகும்னா கருவிழியோட ஷேப் மாறும். அந்த ஷேப் மாறுறப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து கரெக்டாக ரெட்டினால படாது. ஸோ இந்த மாதிரி கருவிழி தழும்பு இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி போட்டால் கூட பார்வை வந்து தெளிவாக இருக்காது.
ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து இந்த பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டின்ற டெக்னிக்கில் பண்ணுறோம். உள்ளே இருக்கிற அந்த பாப்பாவை நம்ம வந்து சின்னதாக்கிடுறோம். ஸோ சின்னதாக்குறப்ப என்ன ஆகும்னா இந்த ரேஸ் ஆஃப் லைட்டு வர்றது அந்த கரெக்டாக அந்த சென்ட்ரல் பகுதியில் போய் ரெட்டினாவில் படுறதுக்கு நம்மளுக்கு அது பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டி ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மற்ற இடத்துல அந்த ஸ்கார் இருக்கிற இடத்துல வர லைட்ஸை வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சென்டர் வழியாக வர லைட்ஸ் மட்டும் ரெட்டினாவில் படுறதுனால அவங்களுக்கு வந்து பார்வை நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு கார்னியாவில் இன்ஃபெக்ஷன் வந்து தழும்பு வர்றது, பிளாஸ்ட் இன்ஜுரிஸ், இது மாதிரி ஷட்டில் இன்ஜுரி, அந்த மாதிரி கருவிழியில் எந்த தழும்பு இருந்தாலும் கரெக்டாக சென்டர் பகுதி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல் நம்ம பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டி பண்ணி அவங்களுக்கு நல்ல விஷன் கொடுக்க முடியும். பிரகாஷ்வன், இப்போ பாருங்க நான் என்ன பண்ணிட்டேங்க. திஸ் இஸ் த ஹோல் பின்ஹோல் சர்ஜரி பார்த்தேன். இங்கே ஒபாசிட்டி இங்க இருக்கு பார். லைட் will go through this. He is seeing immediately day 3 ல. First is sir already சொல்லிருக்கேன், delayed recovery. If you do transplant, suturing alla delayed recovery இருக்கு. So immediate next day you can get vision இதுல. Second, trauma. நான் whenever நான் surgery பண்றேன் நான் ரொம்ப trauma cause பண்றேன். இதுல trauma ரொம்ப கம்மி இருக்கு. Instead of doing full transplant, there's a lot of trauma that I'm causing. Third, 3 procedures, 1 shot, 1 sitting le pannalam. Alla 3 procedures. That means lens le problem irukku, iris le problem irukku, and curvedy le problem irukku. Allame 3 ஒரு sitting le pannalam. Next day vision chances higher irukku, recovery faster irukku, and you can go back to work உடனே. Otherwise profession change பண்ணணும். So a lot of times அது இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் press meeting le, but I think it's important patients are like they should come to know about these aspects. Injury is only primary repair da பண்றேன் எல்லா பேர். இங்கே tertiary hospital ல last stage ல எப்படி ட்ரீட் பண்ணணும் அதுதான் most முக்கியம். So don't stop. வீட்டில் எல்லா பேருக்கு you go and check in your families also. Somebody will have some injury. Sometime they won't tell you. அவங்க சொல்ல மாட்டேன். ஒரு வாட்டி கேளுங்க. Come get checked. Immediate recovery. Your vision is better than before. And more important, it is new, so trauma is less. You are not causing ஜாஸ்தி correction பண்ண மாட்டேன். You don't have to correct so much. இதெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது இது ப்ரொசீஜரில். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன்லி கார்னியா சொல்கிறாங்க. தெர் இஸ் ஆல்சோ அட்வான்டேஜ் ஆஃப் ஐரிஸ் டேமேஜ். ஐரிஸ்க்கு ப்ரௌன் இருக்குன்னா அது ப்ரௌன்மே டேமேஜ் ஆகிடுவேன், அதுமே ரிப்பேர் பண்ணலாம் சேர்த்துமே. 2 செட்டிங் சேர்த்து கரெக்ஷன் ஆகுது. This is our advantage of this procedure. So as he said, remember, one is injuries, but more important is developmental disorder. யார்கிட்ட sometimes குழந்தைக்கு டெவலப்மெண்டல் டிசார்டர் வந்துச்சு. சம்டைம்ஸ் consanguineous marriage, fetus anomaly, what is your consanguineous marriage? சொந்தத்துல கல்யாணம் பண்றப்போ கல்யாணம் பண்றது யாரு, தென் குழந்தைக்கு கொஞ்சம் டிஃபெக்ட் வரலாம். அதுல ஃப்ரண்ட் கார்னியா மைட் பி கெரட்டோகோனஸ் ஆர் சம் அதர் ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணல, நம்ம இதே பின்ஹோல் சர்ஜரி பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் ஆர் மச் பெட்டர். ஓகே, ஸோ தட் இஸ் வை ஐ தாட் ஐ கால் யூ ஆல் டு டெல் யூ ஆல் அபவுட் திஸ் பின்ஹோல் சர்ஜரி instead of doing eye transplantation. Because number country la there are so many people who are blind. Totally we have about 12 to 18, 1.2 to 1.8 crore blind. Nearly 2 crore blind in India alone. And this is very number. 2 crore blind in India is a huge number. And in this many cases நம்ம ட்ரீட் பண்ணலாம் without a major கந்தானம் பண்ணிட்டு. கந்தானம் is very good, no doubt, but again it has its own problems, own complications to get a donor cornea, all a problem. In this you don't need anything. I don't need to get transplant, I don't have the complications of transplant, nothing. So it's immediate recovery and very fast. I want to thank all of you for coming for this press meeting. Mr. Mani is also here with us. Any question anybody asks? Raja, tell me. Iris, the brown part works like a shutter. பெரிய ஸ்மால் பேஸ்ட் ஆன் லைட், எவ்வளோ லைட் உள்ளே வருதோ அதுக்கு
it will go increase or less based on that. So just think about that when you're ஸோ treating. இது எல்லாருக்குமே இருக்கிற பாப்பாவை நம்ம சின்னதாக்குறோம், அவ்வளோதான். சின்னதாக்கி அந்த சென்டர் லைட் மட்டும் போகக்கூடிய அளவுக்கு பண்ணிடுறோம். அது ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த பின்ஹோல் சைஸர்னு வச்சுருக்குறோம். ஸோ அதை கொடுத்து பேஷண்ட் எந்த பின்ஹோல் சைஸில் கரெக்டாக பார்க்குறாங்கன்றத பார்த்துட்டு அந்த சைஸுக்கு நம்ம வந்து சர்ஜரி பண்ணுவோம். So what she's saying is, we have designed an instrument in which I'll ask in front of the patient, okay, நீங்க என்ன வேணும், 1 millimeter வேணும், 2 millimeter வேணும், என்ன வேணும். So customize. Suppose he says, I want 2 millimeter pupil. Example நான் சொல்றேன், I will make pupil exact that size. You understand me? So a pinhole surgery once done is for life, till he dies. Yes, very safe, because we have done it for many cases and 100% safe. You think logically, there's no chance of complication. What is the complication can happen? Nothing. Only problem which can happen, let's give an example. நான் சொல்றேன், suppose யார்கிட்ட பெரிய opacity இருக்கு, நம்ம pinhole பண்றது. Later on I can always do eye transplant, no? If I want, I can always do an eye transplant. In this case, in a case, let's say worst case scenario போறது. எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இருக்காது சார். இது மாதிரி தழும்பு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ தழும்பு இருக்கிறப்ப வந்து நம்ம யூஸ்வலாக வந்து இப்போ நம்ம பீடிக் சர்ஜரின்னு சொல்கிறோம். ஸோ எண்டோதீலியல் டிரான்ஸ்பிளான்ட்னு உள்ள ப்ராப்ளம் மட்டும் மாற்றுறது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து எண்டோதீலியல் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணால் போதும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் எண்டோதீலியல் டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ண முடியாது. ஃபுல் கருவழியை கட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு அப்படி தான் இந்த மாதிரி தழும்பு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பண்ணணும். No, 2 crore is total blindness. 2 crore is not only this blindness. 2 crore means cataract can be there, cancer can be there, diabetes can be there. I'm talking of general population. We don't have the statistics of this problem exactly. What are the statistics in India? 100%. Yes. இந்த மாதிரி தழும்பு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கூட. Yeah. Yes. In these cases, for certain cases, we can avoid it. So again, I'm telling you, we are doing eye transplantation in Agarwal. There's no discussion. But the point is, it has its problems. Because யார் சத்த போறது கண்ணை எடுத்துட்டு நான் போடுறேன், there will be rejection in some cases. However, the thing is, no doubt, eye transplant is the most successful of all transplants. Just simple reason, understand that cornea is a foreign body to me. Correct. Here there is no foreign body. They love my It's own system body. only I'm correcting. So think that way. Very simple drops. Soundri. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுறது நார்மலாக நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணால் என்ன மாதிரி மெடிகேஷன் கொடுப்போமோ அதே மாதிரி தான். ஒரு 4 வாரம் மருந்து படிப்படியாக குறைச்சி நிறுத்துற மாதிரி, அவ்வளோதான். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா யூஸ்வலாக வந்து 2 to 3 years வரைக்கும் நம்ம மருந்து போடணும். ஏன்னா பிகாஸ் சான்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கிறதுனால அந்த ரிஜெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு 2 to 3 years வரைக்கும் நம்ம மருந்து போடுவோம். Inside the eye. Inside, It's permanent. not outside. So it Not won't outside. trouble the patient. It is on the iris. The brown structure is sutured by a technique called 𝗙𝗲𝗍𝗔𝗊. Over what you put it, the suture is non-absorbable. Permanent. Permanent. It is inside the eye. அதனால So, we don't பேஷண்ட்ஸ்க்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதான் விஷுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதுக்காக தான் இது பண்றதே. Huge improvement. இல்ல அதுதான். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த சிலிண்டர் பவர்னு சொல்லுவோம். அந்த ஆஸ்டிக்மேட்டிசம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது மாதிரி அந்த கரெக்டாக சென்டரில் இவ்வளோ தழும்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு 8 to 10 டயாப்டர் ஆஸ்டிக்மேட்டிசம் இருக்கும். நீங்கள் கண்ணாடி செக் பண்ணுற மிஷினில் பார்த்தீங்கன்னா அதுலேயே 6 டயாப்டர் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ 10 டயாப்டர் இருந்ததுன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் கண்ணாடியெல்லாம் கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அந்த பின்ஹோல் பண்ணுறப்போ கண்ணாடியே இல்லாத, கண்ணாடி போட்டால் எந்த அளவுக்கு பார்வை இருக்குமோ அந்த அளவு பார்வை கிடைக்கும். ஆமாம், கரெக்ட். இல்ல சார், நாங்க இந்த பின்ஹோல் பியூபிளோபிளாஸ்டி பண்ண பேஷண்ட்ஸ்க்கு we have done the visual field test பண்ணி பார்த்திருக்கோம். அதுல வந்து ப்ராப்ளம் இருக்கிறது இல்ல. பட் என்னன்னா ஒரு இது ஸ்லைட்டா இருக்கலாம். the brightness வந்து நார்மலா இந்த இருக்கிற பிரைட்னஸ் விட கொஞ்சம் கம்மியா தெரியல பேஷண்ட்ஸ்க்கு. Yes, sir. Okay. Correct. See, because I tell you what, we were using it purely for astigmatism when we started the technique. Now, since after so many years, after 4-5 years, we've realized we started seeing cases like these where there is opacity, scarring,
conical corneas, very bad cases, in whom we started doing this, they are immediately seeing. So that is why I'm saying this is for the first time. No one has done this before, where we are showing instead of doing keratoplasty, instead of doing eye transplantation, they are doing pinhole surgery. Yeah, it's come from the top. Sir, patients are more important. No, more people. I'm standing We here. want Why? everybody If to learn, everybody sir. learns, To more patent patients you- learn. It is being done today. Sir. Pinhole pupiloplasty. If you go type on the net also, today in America it is being done. In other countries it's being done. The best part of any innovation, in my belief, is when others are doing it and more patients are benefiting from this. And it's not difficult In for others Russia, to learn. in அதை Vietnam, learn பண்ணலாம். Russia, Vietnam, America, alla பேர்ல இப்போ they are doing this pinhole surgery. Somebody is asking. What? The cost is not much, because see, to be honest to you, it's like a cataract surgery. We are not talking of transplant surgery. So the cost is not much for the patient, except for the injury cost charges. Correct. So in those cases, So approximately, let's say about 30,000 or whatever it might cost, is only for the pinhole surgery. correct. By and large, it's not going to be expensive. Issue is not money here. The issue is bigger than the money Correct. story here. That the benefit to the patient is huge, because the patient starts seeing immediately. So he's got some question. Sorry. He's got some. Insurance, Yeah, insurance. No, insurance covering. Yeah. insurance is covered. லாசிக் சர்ஜரின்றது LASIK வந்து பவர் கரெக்ஷனுக்காக பண்றது. அவங்களோட கருவிழியெல்லாம் நார்மல் கருவிழியில அந்த பவர் Correct. கரெக்ட் பண்றதுக்கு நம்ம லேசர் போட்டு கரெக்ட் பண்றோம். அது ஷேப் ஆஃப் த கார்னியாவை நம்ம சேஞ்ச் பண்றோம் லாசிக் சர்ஜரியில. இது வந்து தழும்பான பேஷண்ட்ஸ், கருவிழியில புண்ணா இருக்கு, தழும்பா இருக்கு, அடிபட்டு இருக்கு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான் இந்த பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டி. சார் அது ஸ்காரிங்ல He's been asking some questions. ஸ்காரிங்ல லேசிக் What you ஸோ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறப்போ சில பேருக்கு வந்து இந்த பீட்டர்ஸ் அனாமலி அது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் ஐ ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த ஐ ப்ராப்ளம்ஸ் வர்றப்போ அவங்களோட கருவிழியில சில பேருக்கு தழும்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தழும்பு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இது வந்து பயன்படும். Actually, you said that injured or even problem as soon as possible was golden or there is no golden rule, because நான் இப்போ சொல்கிறேன், then people will not come. Even 5 years later come. வாங்க ஒரு வாட்டி பாருங்க, because இது நியூ புது ப்ரொசீஜர். அந்த டைமில் செக் பண்ணியிருக்கேன், அந்த டைமில் நோ சொல்லியிருக்கேன், ஒன்றுமே பண்ண Usually முடியாது. வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி கருவிழியில வந்து ஒரு கட்டா இருக்கு அப்படின்னா எனிபடி ஃபர்ஸ்ட் ஸ்டிச் மட்டும் பண்ணிடுவாங்க. எந்த ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் they will do the stitches. ஸோ இது வந்து எங்க இருந்தாலும் அது ஒரு பிரைமரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா கூட ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட இந்த தழும்போட வந்தாங்கன்னா நம்ம அதை சரி பண்ண முடியும். I give you an example. Mr. Money was very smart. He came immediately. Okay, no problem. But take this patient who's there on the screen has come after 1 year, 2 years. Although UP Kolandirka came after some years. So what Dr. Ashwin and Soundri are saying is that only, come, don't worry. Even before, if it could not be done treatment, today it can be done. அதான் சார், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லா பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். வித்தின் செகண்ட்ல என்னுடைய சன் அங்க கார் எடுத்தாங்க. வித்தின் செகண்ட் இந்த போன் அடிச்ச செகண்ட்ல கார் எடுத்தாங்க. வித்தின் 1 ஹவர்ல ரீச் டு ஹியர். பட் அதுதான் சார், அவங்க அந்த எதுவுமே பார்க்கல. யோர் இன்வால்வ்மெண்ட், ப்ரெஸ் எல்லா பேருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும், பிகாஸ் Yes. உங்க இன்வால்வ்மெண்ட் ரொம்ப முக்கியம். Most important. Only you can put the message out there that this is possible. சொல்லுங்க சார். அது எப்படி? Cornea. No sir. ஸோ கெரட்டோகோனஸ் வந்து அது வந்து இட்ஸ் a progressive condition அப்படின்னு சொல்லுவோம். பிறக்கிறப்ப நார்மலா இருக்கலாம், 10 வயசு வரைக்கும் நார்மலா இருக்கலாம், 20 வயசுல வர ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு 25 வயசுல கூட வர ஆரம்பிக்கலாம். Can come later. ஸோ அதனால இது வந்து பை பர்த் கண்டுபிடிக்க முடியுமானா கெரட்டோகோனஸ் பை பர்த் கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் a progressive condition. வந்து அப்படியே டெவலப் ஆகுது. Very difficult to identify whether it's going to create a problem or no. You can identify some chromosomes. இருக்கு. So, genetic Chromosome test you can பண்ணிட்டு identify. உங்களுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். But you can't say it will come, not come. The scan. Sorry, come again. Possible. அதே ஸ்டாலின் கிட்ட பேசலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
இல்ல எனி இன்ஜரி கண்ணுக்கு அடிபட்டதுன்னா உடனே தான் வந்து காமிக்கணும். பாருங்க இந்த bow and arrows விளையாடுறது ராமாயண பத்தி குழந்தை யார் as he said knife injuries, but not only that, as he said even developmental disorder, it doesn't have to be only injury. யார்கிட்ட குழந்தை கொஞ்சம் developmental disorder இருக்கு, see now some people come with injury but some people come with fixed opacity, வெள்ள இருக்கு full cornea, those people also we can do. Why we are talking about this now today, let me explain sir. கொஞ்சம் இன்னைக்கு யார்கிட்ட ப்ராப்ளம் இருக்கு அவனுக்கு தான் they will feel the need, அதுக்கு நீட் இருக்கு. செகண்ட், இன்ஃபர்மேஷன் யார் பண்ணலாம். if I don't know how to make dal, I will make sambar and give you. So problem is the problem what we are trying to explain is inge we are doing this procedure daily, every day பண்றாங்க. So what is happening is you are important, all of you are important to put the message, அங்க message ஒரு வாட்டி வெளியில போடணும் that boss இதுக்கு don't go anywhere else, don't break your head. inge they know how to make dal, go get the dal, come back. அதுதான் that's the most important message. Anyone? ஸோ இது இந்த மாதிரி பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணலாம். பட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணுறப்போ நம்ம நரம்பு செக் பண்ணணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வருஷம் ரெட்டினோபதி இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டி வழியாக கூட நம்மளால் பின்னாடி நரம்பை பார்க்க முடியும். ஸோ அதனால கோமாபிலிட்டி இருந்தாலும் இந்த பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டி பண்ணலாம். And like any procedure sir, கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். some investigations change na 5 years 7 years ஆயிடுச்சு சார், சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். நவ் வி நோ த ப்ரோட்டோகால் வாட் நீட்ஸ் டு பி ஃபாலோட். என்ன ப்ரோட்டோகால் இருக்குது இன்வெஸ்டிகேஷனுக்கு, என்ன ப்ரோட்டோகால் இருக்குது ப்ரொசீஜருக்கு, என்ன ப்ரோட்டோகால் இருக்குது போஸ்ட்-ஆப்க்கு, அதெல்லாம் இப்போ செட் ஆயிடுச்சு. தட்ஸ் வை வி கால் டு சே பாஸ் நவ் லெட்ஸ் அட்ரஸ் திஸ் இஷ்யூ. We have lost count, to be honest. We have huge numbers we have done pinhole surgery, and I don't know, I have in this 40, 50 in this month. laptop itself there will be about 100 or more, because this surgery when we come to you people it is 100% sure. That's when we have come to you people, and we have now, as I said, pinhole surgery is happening in other countries also. People have learned from us and are doing in Russia, Vietnam, United States, everywhere people are getting it done. Oh, lost count. Many people, sir. அது மட்டும் இல்ல, டாக்டர் அமர் அகர்வால் இப்ப கான்ஃபரன்ஸ் எல்லாம் போறப்போ அங்க வந்து இத காமிப்பாங்க. So obviously if you are a doctor, you listen to me and then you say, okay, let me do this in my patient. They might send me a photograph. Sir, can I do this? I say 100% idu panno. So email la get the guidance. One patient, they send me, I have to make a photograph and I tell them exactly how to do the surgery. See, no. He's asking what is whether visual blindness or Visual impairment. blindness is about 1.2 to 2 crore blind in India. This can be because of cataract. It can be because of diabetes. It can be because of many reasons. Most important is cataract. Okay? super. Thank you very much, everyone.